அனைவருக்கும் வணக்கம். வீரத்தின் நினைவு தினம் இன்று. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் 81வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ஒப்பற்ற மாவீரன், பாரத தாயின் தவ புதல்வன். இளைஞர்களே, உங்களது ரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கான சுதந்திரத்தை நான் பெற்று தருகிறேன் என்று கூறி ஆங்கிலேய ஏகாதிபத்திய அரசிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் நம் பாரத தேசத்தின் தவ புதல்வன், மாவீரன் நேதா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். ஒடிசா மாநிலத்தில் பிறந்து உலகெங்கும் ஒப்பற்ற தலைவனாக கொண்டாடப்படுகிறவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். ஆம், ஜப்பான் ஆகட்டும், ஜப்பானில் இன்று மிகப்பெரிய அளவில் அவரது நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஏன் நமது எதிரி நாடு என்று சொல்லக்கூடிய சீன தேசத்தில் அவருடைய பிறப்பும் இறப்பும் இன்று நாடக முறையில் அங்கிருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லிக் குறிக்கப்படுகிறார்கள். ஜெர்மனி தேசமாகட்டும், இத்தாலி தேசமாகட்டும், ஒவ்வொரு தேசத்திலும் அவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இங்கேயே பிறந்து இந்த மக்களுக்காக வாழ்ந்து இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த ஒப்பற்ற தலைவனின் நினைவு தினம் என்று புறக்கணிக்கப்படுகிறதோ என்ற ஒரு ஐயப்பாடு எழுகிறது. ஆம், இவரை போன்ற ஒரு ஒப்பற்ற தலைவன் இனி பிறக்கப் போவதும் இல்லை, இனி நமக்கு கிடைக்கப் போவதும் இல்லை. இவர்களை நாம் அனைவரும் இந்தியர்களாக, தமிழர்களாக, எந்த மொழி பேசுவராக இருந்தாலும் இவரை நாம் ஒரு இந்தியராக கொண்டாட வேண்டும். சிந்திச்சு பாருங்க, 1920 ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த சிவில் சர்வீஸ்ல எழுதி இந்திய அளவில் 4வது இடம் பெற்று மிகப்பெரிய பதவியில் அமர்த்தப்படுகிறார். அதன் பிறகு ஜாலின் வாலாபாக் படுகொலையை கண்டித்து தனது பதவியை துறந்து காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அகிம்சையின் வழியில் போராட இந்திய காங்கிரஸில் இணைந்தார். பின்பு ஏன்னா ஆங்கிலேயர்கள் இவ்வளவு கொடுமைப்படுத்திக்க நம்ம அவங்களுக்கு எதிராக நம்ம அகிம்சையிலே போயிட்டு இருந்தோம்னா இது எங்க போய் நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படின்ட்டு ஒரு மக்களுக்கு அவருக்குள்ள எழுந்த ஒரு சுதந்திரக்கான தீப்பொறி இளைஞர்களிடத்திலே பற்ற வைக்கிறார். ஆயுதம் ஏந்துபவனிடம் நீ ஆயுதம் ஏந்தினால் மட்டுமே தான் அவனுக்கு அவன் மொழியில் புரியும். அவன் எந்த மொழியில் உன்னிடம் பேசுகின்றானோ அந்த மொழியில் நீ அவனுக்கு பேசினால் மட்டும்தான், பதில் கொடுத்தால்தான் அவனுக்கு புரியும் என கூறி INA இந்தியன் நேஷனல் ஆர்மி ஜப்பானில் துவங்கினார். 1930 காலகட்டங்கள் அங்கிருந்து சிங்கப்பூர் சென்று அங்கு இருக்கக்கூடிய தமிழிடம் பேசி, மலேசியா சென்று அங்கு இருக்கக்கூடிய தமிழிடம் பேசி சுமார் 40,000 பேர் கொண்ட மிகப்பெரிய இராணுவத்தை கட்டமைத்தார். ஜெர்மனி சென்று ஹிட்லரை சந்தித்து ஹிட்லரிடம் நட்புறவு பாராட்டி அவர்களிடம் ஆயுதத்தை பெற்று இந்திய தேசத்திற்காக ஆயுதம் தாங்கி போராடியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொன்னா மகாத்மா காந்தின்னு. மகாத்மா காந்தி என்கின்ற ஒற்றை நபர்களாலா இந்த சுதந்திரம் நாம் பெற்றோம்? சிந்திச்சு பாருங்க. 1940 காலகட்டங்கள்ல இந்தோனேஷியா, நம்மை விட சின்ன நாடு இந்தோனேஷியா, அர்மேனியா, எத்தனையோ நாடுகள் சுதந்திரம் பெற்றது. எதனால்? 2ஆம் உலகப் போரில் உச்சம் பெற்றிருந்தது பிரிட்டிஷ். அவர்களுக்கு எதிராக அனைத்து நாடுமே ஒன்றாக திரண்டு போராடிய பொழுது அவரிடம் இருந்து போராடைய மக்கள் இல்லை, ஆயுதம் ஏந்தி போராட யாருமே இல்லை. அப்ப இங்கிருந்து அனுப்பிச்சு வச்சவங்க தான் யாரு? நாம இன்னைக்கு சொல்றோமே மகாத்மா காந்தி. அவர்கள்லாம் அன்னைக்குமே பொறுமை காத்து ஆங்கிலேயர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்கணும், அவர்களுக்காக போராட வேணும்னு சொன்னவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி. ஆனா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அப்படியா? இந்த தேசத்திற்காக தன் உயிரை நீத்தவர். ஆங்கிலேயர் சிந்திச்சுட்டா அன்னைக்கே இதுக்கு மேல நாம இந்தியர்கள் நாம போர் ஆயுதங்களை கொடுத்து நாம போராட சொன்னோம்னா இன்னைக்கு அவனுக்கு எல்லாருமே சொபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்து நம்ம அன்னைக்கு வாளும் வளரியும் அருவாளும் கத்தியும் கம்பூசா எடுத்து சண்டை போட்டு இருக்கும் பொழுதே அவட்ட நான் சமாளிக்க முடியல. இன்னைக்கு நம்மளுடைய அனைத்து ஆயுதத்தையுமே நாம கொடுத்து பயிற்சி கொடுத்துட்டோம். திரும்பி நின்னானா நேதாஜி என்கின்ற ஒற்றை நபரின் பேச்சை கேட்டு திரும்பி நின்னானா இந்த தேசமே பார்த்து பயப்படக்கூடிய அளவில் பிரிட்டிஷ் தேசம் இருந்தது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அன்னைக்கு பயந்து விட்டுட்டு போனான். ஆனா நாம் என்ன சொல்றோம்? அகிம்சையின் வழியில் தான் நாம் சுதந்திரம் பெற்றோம்னு சொல்றோம். அகிம்சை என்பது இன்னைக்கு ஒரு நாய் நரிக்கு இருக்கக்கூடிய வீரம் கூட மனுஷங்கிட்ட மழுங்கிருச்சோன்னு தோணுது. நேதாஜி போன்ற மாவீரர்களை நாம் நினைவு கூறணும். எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இந்த தேசத்துக்காக போராடினாங்க, இளைஞர்கள் மத்தியில் பேசணும். இன்னைக்கு இருக்க பாருங்க, ஜென்சிஸ்லாம் பாருங்க, எத்தனையோ பேர் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி மெத்தப்பட்டவங்கிறான், கஞ்சாங்கிறான், அதுங்கிறான், போதை வஸ்துங்கிறான், ஆல்கஹால் ட்ரிங்க்ல போய் ரொம்ப வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பண்ற இன்னைக்கு அவருடைய நினைவு தினங்கள் எவ்வளோ டிவிலையும் ஒளிபரப்பணும். ஆனால் நாம் என்ன பண்றோம்? நடிகர்கள் மத்தியில், நடிகைகள் மத்தியில்,
செக்கிழுத்த வஉசி அவர்களை பற்றி பேசாமல் சுதந்திர தினத்தில் நடிகர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் நாம் எல்லாம் இந்தியர்களாக பெருமைப்படணும்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்களை நாம் நினைவு கூறணும் என்று கூறி அவருடைய 81வது ஆண்டு நினைவு தினத்தை இந்தியர்களாக நாம் கொண்டாட வேண்டும் என கூறி வலியுறுத்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஜெய்ஹிந்த்.